ஹாய் காய்ஸ், நான் உங்கள் கேமிங் தமிழ் ஒயிட். இன்றைக்கி வீடியோலாம் பார்க்குறோம் பார்த்தீங்கனாலே ஃப்ரீ ஃபயர் இன் 1v1 வீடியோ. வாங்க இன்றைக்கி வீடியோவில் போகலாம். இன்றைக்கி வந்து யாரோட 1v1 போக போகிறோம் பார்த்தீங்கன்னா தினேஷ்ன்ற ஒரு ப்ரோடு தான். அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். அவர் வந்து என்னன்னா நிறைய வந்து கேட்டார், ப்ரோ என்ன வச்சு வீடியோ போடுங்கன்னு. தினேஷ் நம்ம வந்து அவரை வச்சு தான் ஆட போகிறோம். அவர் வந்து கேட்டார், அவரோட லெவலில் வந்து பார்த்திங்கன்னா 53. அவர் சொன்னார், ப்ரோ நம்மளோட 1v1 வாங்க, நானும் வீடியோவில் வரேன்னு சொல்லிட்டு. சரி ப்ரோ வரலாம்னு சொல்லிட்டு, சரி கைஸ் வாங்க ஆடலாம். நான் வந்து ஒரு 2 days கிட்டே ஆடல, ஆனால் நீங்கள் நல்ல ஒரு ரீச் கொடுத்தீங்க கைஸ். நான் ஒரு 1 week என்னமோ வீடியோ போடல, ஒரு வாரம் வீடியோ போடல. அதுக்கு உங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ நீங்கள் வந்து நல்லா பண்ணீங்க. ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறைய வீடியோ போட்டு எனக்கு அப்போல்லாம் ரீச் ஆகாது. இப்போ வந்து பரவாயில்ல, நான் ஒரு 1 வாரம் வந்து வீடியோ போடாதனால எனக்கு ஒரு 5 சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு. இன்றைக்கி மட்டும் என்ன தெரில, ஒரு ப்ரோ வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாரு வீடியோ போடலன்னு. ப்ரோ அந்த அன்சப்ஸ்கிரைப் பண்ணதை வந்து திருப்பி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, ஏன்னா உங்களை நம்பி தான் நான் இருக்கேன். இந்த மாதம் முடியறதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 ரீச் ஆகிறோம். வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. நானே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 days வந்து பார்த்திங்கன்னா என் மொபைலே எடுக்கலை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எடுத்தேன். நான் இது ஸ்டூடியோ பார்த்தேன். அப்படின்னு பார்த்தோன்னே எனக்கு உடனே ஷாக்கு. 135 சப்ஸ்கிரைபரு. நம்ம லாஸ்ட்டாக நம்ம அண்ணனோட ஒரு 1v1 வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா, அது எவ்வளோ ரீச் தெரியுமா? அது வந்து பார்த்திங்கன்னா கிட்ட 307 ரீச்சு. லாஸ்ட் டைம் நான் ஒரு ரோனால்ட்ஸ் வீடியோ போட்டது கூட ஒரு 120 நம்ம தெரில எனக்கு சரியா. நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோ நல்ல ஒரு ரீச் வந்து பார்த்திங்கன்னா இவரோடு இல்லை, வேறு ஒருத்தரோடையும் 1v1 போடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கைஸ், எனக்கு ஃப்ரீ ஃபயர் பற்றி அந்தளவுக்குலாம் தெரியாது. 1 டேப்லாம் லைட்டாக தான் வரும் சரியா. ஒரு சில மேட்ச் வேணால் 1 டேப் அடிப்பேன், எனக்கு அந்தளவுக்கெல்லாம் வராது சரியா. வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தினேஷ் ப்ரோ தான் தேடி போயின்றோம். ப்ரோ எங்கே இருக்கீங்க? வந்துட்டார் ப்ரோ. தள்ளி நிற்கணும், ஏன்னா அங்கே ஏர்ட்ராப் வேறையா. நம்ம தான் ஃபஸ்ட்டு ரவுண்டு நம்ம தான் வின் ஆகிருக்கோம். இன்னும் ப்ரோ வந்து என்னன்னு தெரில, அவருக்கு இவர் வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு தெரில ப்ரோ வேறு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேக் வச்சு தான் ஆட போகிறோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மேக் எப்படி ஆடுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் பார்த்தீங்களா. என்ன கன்னாக தான் சரி காய்ஸ், நான் ஃப்ரீ ஃபயரில் எனக்கு பிடிச்ச கன்னா நான் என்னென்னு தெரியுமா சொல்கிறேன், MP40 மேகு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் கைஸ். ஏன்னா வந்து அழுத்தி புடியிலே வந்து பார்த்திங்கன்னா அழுத்துற பக்கம் அழுத்தினா அதுதான் கைஸ். அதில் இருக்கிறதே மேகு தான். நான் 8 புல்லட்னாலும் அப்படியே தான் கைஸ். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பார்க்குறேன், யாரும் வந்து லைக் பண்ண மாட்டேங்க கைஸ். உங்கள் நிறைய பேருக்கு அழுத்திப்பிடினா என்னன்னு தெரியுமா? அழுத்திப்பிடினா வந்து பார்த்திங்கன்னா சில பேர் தெரியும், சில பேர் தெரியாது. தெரியாதவங்களை நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அழுத்திப்பிடினா என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா நிற்காமல் ஒரே கண்ணில் வச்சு அடிக்கிறது. இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ அழுத்திப்பிடினாலே MP40 தான் சரியான இது. அது வந்து பார்த்திங்கன்னா MP40 சொல்லவே வேணாம், பிடிச்சி அழுத்தினா போதும். வந்து இப்போ வந்து கேட்பீங்க, ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறீங்களா கேட்டிங்கன்னா, தினேஷ் ப்ரோடு இல்லை கைஸ். அவர் வந்து க்ளோவால் வேணுமோ கேட்டார். நமக்கு வந்து ஒரு க்ளோவாலை போட்டோம் கீழே. ப்ரோ க்ளோவால் எடுத்தோன்னா அவர் கேட்கவே மாட்டார், அடுத்து என்னன்றாரு. இப்போ வந்து ப்ரோ சொல்கிறாரு, ப்ரோ நீங்கள் அந்த பக்கம் போங்க, நான் இங்கே வந்து ஆடுறேன்றாரு. நாங்கள் வந்து ப்ரோ வந்து ஃபுல் சைட் கவர் பண்ணிட்டு கிரனேட் அப்படி ஒன்று அடிப்போமே, நம்ம பக்கத்துலேயே விழுதுங்க சும்மாவா, அதை தூக்கி அப்படி விசிட்டோம்.
சரி guys, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாலே வந்து இப்போ வந்து மார்னிங் நான் இந்த வீடியோ வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 9:04க்கு. இந்த வீடியோ வந்து ஒரு 10 o'clock வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும். பார்க்காதவங்க பாருங்கள். வீடியோ ரொம்ப காமெடியாகவும் ஜாலியாகவும் இருக்கும். தினேஷ் ப்ரோ எங்கன்னு பார்க்கலாம். guys, தினேஷ் ப்ரோ வந்து கீழே தான் இருக்கார் போல். ஆமாங்க guys, ஒரு வெறித்தனம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு காட்டு அழுத்தி வச்சு ஒரு 50 விட்டார். நம்மளும் கீழே போயிடலாம். கீழே போயிட்டோம். போயிட்டு வா ஓ ப்ரோ. கஸ் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மேட்ச் கூட வின் ஆகலை. அது மாதிரி வின் ஆக விடாமல் தான் நம்ம வந்து 3 மேட்ச்சும் நம்ம வின் ஆகிட்டுருக்கோம். இப்படி அதான் கஸ் திருப்பி கேமிங் தமிழ் ஒயிட் வந்துட்டோம். நான் நடுவில் ஒரு 2 மாதம் வீடியோ போடலன்னா சும்மாவா? கேமிங் தமிழ் ஒயிட்டில் கஸ் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ ரெகுலர்ஸாக வர ஆரம்பிக்கும். அதேமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க தயவுசெய்து அந்த பெல்லைக்கான தான் ஆள் வைக்க மாட்டேங்க. அது ஆள் வச்சிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேட் வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து தினேஷ் ப்ரோ தான் தேடிட்டுருக்கோம். தினேஷ் ப்ரோ எங்கே ப்ரோ இருக்கீங்க? ப்ரோ அங்கே இருக்காரு வா. ஏன்னா லாங் ஷாட்டுக்கு இதாக எடுத்துக்கணும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் நம்ம வீடியோ வந்து ரெகுலர்ஸாக பார்க்குறீங்களோ பார்க்குறோன்னு நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம் காய்ஸ். தாங்க மாட்டார். ஏன்னா நம்ம எப்படி போடுவோன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. நம்ம வந்து தூக்கி பாருங்க 72 வாட்டி. ஐயோ நம்ம பக்கத்தில் இருந்துச்சு. அவர் வந்து இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்களேன், அங்கேயே முடிச்சிட்டோம் கைஸ். இந்த அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ரோ இருக்கார், அவரோடையும் 1v1 போகலாம். அவர் நேம் வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு நம்மளுக்கு தெரில. அவரும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். அவரோடையும் 1v1 போகலாம். இது பார்த்திங்கன்னா இவர் வந்து சொல்கிறாரு, ப்ரோ அப்படி வந்து இந்த மேட்ச்சில் நான் தோத்துட்டேன்னா நீங்கள் ரிவெஞ்ச் வரணுன்றாரு. அப்படி ரிவெஞ்ச் வர மாதிரி இருந்தால் நம்மளும் போகலாம் காய்ஸ், தப்பில்லை காய்ஸ். இன்னும் வரைக்கும் அந்த ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் 4 ரவுண்டு கிரனேட் கொஞ்சம் தூக்கி வீசிடுவோமே. ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்காருன்னே சொல்ல மாட்டாரு. அங்கே காட்டுது காய்ஸ், ப்ரோ அங்கே தான் இருக்கார் போல். ப்ரோ வா ப்ரோ கீழே. ப்ரோ நீ வரத்துக்குள்ள ஃபைட்டே இதாகிடும் ப்ரோ. சரி ஜோனே வந்துடும் ப்ரோ. கைஸ் அதேமாதிரி நம்ம வந்து ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ் ரேங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆடலாம். ரீசெண்டாக நேற்று தான் வந்து சிஎஸ் ரேங்கில் வேறு குறைச்சி விட்டாங்க. என்ன பண்ணுறது, நடப்பு தான் பழப்ப கெடுக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நினச்ச மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ் ரேங்கில் வந்து குறைச்சி விட்டானுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படி இந்த மேட்ச் ப்ரோ வந்து தோத்துறாருன்னா ரிவெஞ்ச் கேட்பாரான். சரி ரிவெஞ்ச் வர சொல்கிறாரு. ஷார்ட் கன் வச்சு 2 புல்லட்லேயே ப்ரோ தட்டி விட்டோம். காய்ஸ் என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ப்ரோவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் காய்ஸ், வந்து ப்ரோ வந்து என்ன காரணத்தால் அவுட் ஆகிறாரோ இல்லை அவருக்கு ட்ரிபிள் நைனா என்னன்னு சொல்லவே மாட்டுறாரு. அது பார்த்திங்கன்னா அதுவும் இல்லாமல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து
நம்ம வந்து ரெண்டுமே எம்என் டபுள்எக்ஸ் வச்சு தான் ஆட போகிறோம். வேணாம், MP40 இதுக்கு வச்சுப்போம். அதேமாரி காய்ஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்டே பண்ண மாட்டேறீங்க. ப்ரோ 1v1 போடுங்க, எதுவுமே கமெண்ட்டே வரதில்லை. என்னன்னு சொல்லவே மாட்டேங்க நீங்கள். என்ன அந்த காரணம் அதெல்லாம் சொன்னீங்கனாலே போதும். ப்ரோ வந்து எங்கே போயிட்டாரு? அதுவும் இல்லாமல் நான் கேம் ரூல்ஸை சொல்ல மாட்டேன். ப்ரோக்கு வந்து தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரியுமான்னு தான் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியாது, நான் சொல்கிறேன். கேம் ரூல்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, வீட்டு மேலே ஏறக்கூடாது, வீட்டு உள்ள வந்து அடிக்கக்கூடாது, கிரனேட் தூக்கி போடக்கூடாது. ஏன் கிரனேட் இப்போ மட்டும் நான் தூக்கி போடுறேன்னா, ப்ரோ வந்து கிரனேட் ஏற்றுறாராம். நம்ம போன மேட்ச் எடுத்துட்டோம், அதனால தான் நம்ம கிரனேட் எடுக்கிறோம். ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருந்தெல்லாம் அடிக்கிறாரு. ப்ரோ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, தப்பு. அப்புறம் எங்காட்டும் வெறித்தனம் மாதிரி ஆகிடும். காசு எப்படி இருந்தாலும் என்ன தெரிஞ்ச வரைக்கும் நம்ம தான் இந்த மேட்ச் வின் ஆக போகிறோம்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, ஆனால் ப்ரோ வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறாரு. ப்ரோ கன்ஃபார்மாக வந்து ரிவெஞ்ச் நான் கேட்பேன்னு சொல்லியிருக்காரு. ரிவெஞ்சுக்கான வீடியோ வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அந்த ரிவெஞ்சுக்கான எனக்கு தெரிஞ்சிருக்கு, ரிவெஞ்சு ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் யார் யாருக்கெல்லாம் ரிவெஞ்ச் வீடியோ வேணுமோ அதை வந்து கமெண்ட்டில் வந்து ப்ரோ ரிவெஞ்ச் ப்ளீஸ் வீடியோ பண்ணுங்கள். எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம வந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரிவெஞ்சுக்கான வீடியோ போட்டுடலாம். ப்ரோ வரேங்க. ப்ரோ இப்போ தான் வராரே. நாங்கள் வந்து அவள் தாரம் வந்துட்டேன். ஏன் நம்ம க்ளோவில் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது எம்என் டபுள்எக்ஸ் பட்டுன்னு பக்கத்தில் இருந்து அச்சாலே சரியான எதிராகிறோம். ஆனால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் போயா காய்ஸ், நம்ம வந்து ஸ்டைலில் எமௌண்ட்லாம் போட்டோம். ப்ரோ வந்து அடுத்த வாட்டி ரிவெஞ்ச் கேட்குறேன்றாரு. ரிவெஞ்ச் கன்ஃபார்மாக கேட்பாரா? சரி காய்ஸ், ரிவெஞ்சுக்கு கேட்குறது நீங்கள் கமெண்ட் பண்ணாது போதும். அப்படி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் பாய் கேமிங் தமிழ் டாடா சி.